அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகம் ராசப்பா வக்கீல் கிட்ட வைஜெயந்தியை பத்தியும் அவங்க வீட்டுக்காரரை பத்தியும் எல்லா விவரத்தையும் சொல்லி ஆதாரத்தையும் கொடுத்துட்டு பணத்தையும் கொடுத்துட்டு வராங்க. வக்கீல் நானாச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரத்னா கிட்ட உறுதியா சொல்றாங்க, இதை பாருமா, கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்க வரைக்கும் நிச்சயமா அறிவாளனை வெளியில கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேச்சை நம்பிட்டு எல்லாரும் வெளியில வராங்க. அடுத்த நாள் காலையில சாமியை கும்பிட்டு ரத்னா தீபம் ஏத்திட்டு இருக்காங்க. அப்ப தீபம் 2 தடவை அணைஞ்சு போகுது. அதை கண்டதும் பயப்படுறாங்க ரத்னா. ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே, அபசகுணமா தெரியுதே, தீபம் வேற அணைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு பதட்டத்தோடு இருக்காங்க. அப்போ சண்முகம் பார்த்துட்டு, என்னடா முருகா, இது என்ன சோதனை அப்படின்னு அவங்களுக்குள்ளேயும் மனசுக்குள்ள ஒரு பயமா தான் இருக்கு. இருந்தாலும் சரி, அந்த முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லி பரணி ரத்னா எல்லாருமா சேர்ந்து கோர்ட் வாசலுக்கு வராங்க. அங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்ப பார்த்தா அறிவாளனை கூட்டிட்டு வரதை பார்த்ததும் ரத்னா அழுக ஆரம்பிக்கிறாங்க. ரத்னா போய் பேசலான்ட்டு போகும்போது அங்க இன்ஸ்பெக்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அறிவாளகன் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு போறதையே ரத்னா பார்த்துட்டு, நாங்க யாருக்கு என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல, தாலி கட்டின கையோட இவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிப்போச்சேன்னு அழுகும்போது சண்முகம் கண்ணீரை தொடச்சு விடுறாங்க. இதை பாரு ரத்னா, நான் இருக்கும்போது நீ அழுகக்கூடாது, கவலைப்படாத, கண்டிப்பா அறிவாளகனை வக்கீல் வெளியில எடுத்துருவாரு, நம்ம பக்கம் நியாயம் இருக்குதுங்கிறாங்க. ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வைஜெயந்தியும் கௌதமும் வர்றாங்க. என்ன சண்முகம், கோர்ட் வாசல்லையே உன் தங்கச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாளா, அவ கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாளா, கண்ணீர் வேற தொடச்சு விடுறியா ரத்னா, கவலைப்படாத, இனிமே நீ காலத்துக்கும் கண்ணீர் விட்டே தான் ஆகணுங்கிறாங்க வைஜெயந்தி. என்ன மேடம், பதவி இருக்கிறங்கிற மதப்புல பேசுறீங்களாங்கிறாங்க. என்கிட்ட பதவியும் இருக்கு, பணபலமும் இருக்குன்னு சொல்றாங்க. வைஜெயந்தி சொன்னது மனசுக்கு அப்படியே சுருன்னு படுது சண்முகத்துக்கு. பணத்தை வச்சு இவ ஏதாவது கேஸை மாத்திருப்பாளான்னு யோசிக்கிறாங்க. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சண்முகம் வைஜெயந்தி கிட்ட தைரியமா பேசுறாங்க. இதை பாருங்க மேடம், நீங்க நினைச்சது எதுவும் நடக்காது, என் அப்பா முருகன் எனக்கு துணை இருக்கான், முருகனோட வைர வேலை திருட பார்த்தா அவனே தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துட்டான், அப்படிப்பட்ட திருடனுக்கு பொண்டாட்டியா இருந்த நீயே இவ்வளவு திமிரா பேசுறியாங்கிறாங்க சண்முகம். இதை கேட்ட கௌதம் அடிக்கிறதுக்கு போறேன்ட்டு போறாங்க. என்னடா கையை காலை முறிச்சிருவியா, இங்கே கையை தொடு பார்க்கலாம், கையை முறிக்கிறது அப்புறம் பார்க்குறேன்னு சண்முகம் ஏற்றுக்கிட்டு போகும்போது அப்போ கௌதம வைஜெயந்தி பேசாம இரு அப்படின்னு அமைதியாக நிறுத்துறாங்க. இந்த பக்கம் சண்முகத்தை பரணி சொல்றாங்க, இதை பார் சண்முகம், இங்கெல்லாம் சண்டை வேண்டாம், பேசாம வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உன்னெல்லாம் தூசி தட்டுற மாதிரி தூக்கி போட்டுருவேங்கிறாங்க வைஜெயந்தி. காகிதத்தை வேணா தூக்கி போட்டலாம், இந்த சண்முகத்தை யாராலும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சண்முகம் வைஜெயந்தி எல்லாரும் கோர்ட்டுக்குள்ள போறாங்க. கோர்ட்டுக்குள்ள போனதும் அங்க இவ்வளவு பெரிய திருப்புமுனை நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. கோர்ட்ல எல்லாரும் ஜட்ஜுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அங்க நளினி அம்மா தான் வராங்க. வந்ததும் அவங்கள பாக்குறக்கே அவ்வளவு பக்தி மயமா இருக்காங்க. வந்ததும் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு கேஸ ஆரம்பிக்கிறாங்க. அறிவழகனுக்காக நம்ம ராசப்பா வக்கீல் தான் வாதாடிட்டு இருக்காங்க. பேச வரைக்கும் நியாயமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கேஸ திசை திருப்பி கேட்கறாங்க. அப்ப அறிவழகன் நடந்ததையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே ராசப்பன் திசை திருப்பி பேசுறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா அந்த கொலையை நீங்க தான் பண்ணிருப்பீங்களோன்னு இப்பவே எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க ராசப்பன். எதிர்கட்சிக்காரனுக்கு ஆதரவா பேசுற மாதிரியே ராசப்பன் பேசுனதும் சண்முகம் அப்படியே எழுந்திருக்கிறாங்க. அப்ப ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க, இதை பாருங்க மேடம், நாங்க வச்ச வக்கீல் இப்படி திசை திருப்பி பேசுவார்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இப்ப எங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இவ்வளவு ஆதாரங்களை திரட்டி கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு எதிராக பேசிட்டு இருக்கும்போது என் கட்சிக்காரரை வெளியே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு. எனக்கு இவர் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க சண்முகம். இதை கேட்டதும் ஜட்ஜு சொல்றாங்க, என்னங்க, வக்கீல் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க கட்சிக்காரரை நீங்க எப்படி வெளியில கொண்டு வருவீங்கன்னு கேக்குறாங்க ஜட்ஜு. ஆமா மேடம், மாலதியை கொலை பண்ணலைங்கிறதுக்கான சாட்சி ஆதாரம் எல்லாமே நான் திரட்டி கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் அறிவழகனை தான் கொலை பண்ணியிருக்காருன்னு சந்தேகப்பட்டா அப்ப நான் வக்கீலை நம்பி என்ன பிரயோஜனங்கிறாங்க சண்முகம். சரி சண்முகம், நீங்க வச்ச வக்கீல மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க, அப்போ நீங்க என்னதான் செய்யலான் இருக்கீங்கன்னு ஜட்ஜுமா கேக்குறாங்க. வேறொரு வக்கீல வச்சு என் தங்கச்சி புருஷ அறிவழகனை நான் வெளியில கொண்டு வர போறேங்கிறாங்க சண்முகம். சண்முகம் சொன்னதை கேட்டு எதிர்கட்சி வக்கீல் சிவனாண்டி நக்கலா சிரிக்கிறாரு. என்னங்க மேடம் இது, இந்த வக்கீல் சொல்லி அறிவழகன் குற்றவாளின்னு நிரூபிக்கிறாரு, ஆனா வேறொரு வக்கீல வச்சு அவரும் இதே மாதிரி சொன்னா அப்ப இவர் என்ன பண்ணுவாருங்கிறாங்க சிவனாண்டி. அப்ப சரி, அறிவழகனுக்காக நான் எந்த வக்கீலையும் வைக்கிறதா இல்லை, நானே அறிவழகனுக்காக வாதாட போறேங்கிறாங்க சண்முகம். இதை கேட்ட மறுபடியும் அங்க ஹேன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி கேட்குறாங்க, என்ன மேடம் இது, இவன் ஒரு சாதாரண மளிகை கடை வச்சிருக்கான், இவனுக்கு லாவை பத்தி என்ன தெரியுங்கிறாங்க. அறிவழகன் தப்பு பண்ணலைங்கிறது சத்தியம், கண்டிப்பா அந்த முருகன் எனக்கு துணையா இருக்கிறது உண்மையா இருந்தா அறிவழகனை வெளியே கொண்டு வரக்கான ஆதாரம் சாட்சி எல்லாம் என் கையிலயும் இருக்கு, நான் வெளியில கொண்டு வருவேன், நானே வாதாடுறேங்கிறாங்க. என்ன சண்முகம், கோர்ட்ல வாதாடுற அனுபவம் எல்லாம் உங்களுக்கு இருக்காங்கிறாங்க. மேடம், பஞ்சாயத்துல நான் பிரசிடண்டா இருக்கேன், பஞ்சாயத்துல நல்லது கெட்டதுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு எனக்கு சுய அனுபவம் இருக்கு, வாதாடுறதுக்கு எனக்கு மட்டும் நீங்க அவகாசம் கொடுங்க, நிச்சயமா நான் வாதாடுறேங்கிறாங்க சண்முகம். கட்ட பஞ்சாயத்தும் கோர்ட்டும் ஒன்னாகுமா அப்படின்னு சிவனாண்டி கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப ஜட்ஜம்மா சொல்றாங்க, இதை பாருங்க, அறிவழகனுக்காக சண்முகம் தாராளமா வாதாடலாம், அவங்களோட பதவி அவங்க பேச்சு திறமையே கணிக்குது, அதனால அவங்க தாராளமா வாதாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க ஜட்ஜம்மா. அவங்க சொன்னதை கேட்டதும் அந்த பக்கம் சிவனாண்டி வைஜெயந்தி குரு இவங்க எல்லாரும் அப்படியே மூக்கு வேக்க நிற்கிறாங்க. என்னது,
சண்முகத்துக்கு வாதாடுறதுக்கு இந்த அம்மா அனுமதி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. இங்க சண்முகம் கண்டிப்பா இந்த அம்மா எப்படியும் நமக்கு அவகாசம் கொடுத்தாங்கன்னா போதுமே அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க. சண்முகம் வீடு திரும்புறாங்க. அப்ப பரணி வந்து கேக்குறாங்க, என்னடா சண்முகம், நாம அவருக்கு இவ்வளவு பீஸ கொடுத்து நம்ம பக்கம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசினவரு இப்படி போய் கோர்ட்ல மாத்தி பேசுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப என்னடான்னா இப்ப அறிவாளன் தான் கொலை பண்ணிருப்பான்னு சந்தேகப்படுறேன்னு வேற சொல்றாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பரணி கேக்குறாங்க. இத பாருல பரணி, ராசப்பா வக்கீல வைஜந்தி பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டா. அதனாலதான் அவர் மேல நம்ம பக்கம் இருந்த நியாயத்தை எடுத்து பேச முடியாம திணறாரு. ஒருவேளை அவரையும் கொலை மிரட்டல் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் அவர் அப்படி பேசுறாருங்கிறாங்க சண்முகம். டேய் எப்படிடா இப்படி உறுதியா சொல்றேன்னு கேட்கும்போது, ஆமா வெங்கடேஷ்க்கு என்ன நடந்ததோ அதே கதிதான் இப்ப ராசப்பா வக்கீலுக்கு நடந்திருக்கு. அதனாலதான் அவர் வைஜந்தி பக்கம் பேசும்படி ஆயிப்போச்சு. கேஸை திசை திருப்பிட்டாரு. அறிவழகனை குற்றவாளின்னு சொல்றாங்க. அறிவழகனை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ஆதாரம் பத்தாது, இன்னமும் தேவை அப்படின்னு தேடணுங்கிறாங்க சண்முகம். ரத்னா ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. ரத்னாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க சண்முகம். இதை பாருல, மனசை தளர விடாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்கிறாங்க. அண்ணே என்னதான் இருந்தாலும் நேற்று வரைக்கும் நம்பிக்கையா பேசினா வக்கீல் அவரை கடவுள் மாதிரி நம்பணும். அவன் இன்னைக்கு மாத்தி பேசுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையேண்ணா அப்படின்னு ரத்னா அழகுறாங்க. இதை பாருல ரத்னா, எல்லாம் பணம் பண்ற வேலை. அதான் அந்த வைஜெயந்தி சொன்ன மாதிரி பணம் பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பணத்தை கொடுத்து வக்கீலை மாத்திட்டாங்க. அதனாலதான் அவர் அப்படி பேசுறாரு. வைஜெயந்தி சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி, என்ன சண்முகம், நான் சொன்னது நடந்துதாங்கிறாங்க. சண்முகத்துக்கு வருதே கோபம், சரியான ஆத்திரத்துல பேசுறாங்க. என்ன மேடம், பணம் பாதாள வரைக்கும் பாயுமனே என் வக்கீலையே விலை கொடுத்து வாங்கிட்டீங்களாங்கிறாங்க. நான் தான் சொன்னேனே ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, உன் வக்கீல் எப்படி திசை திருப்பிட்டார் பாத்தியாங்கிறாங்க. இதை பாருங்க மேடம், நீங்க யாரை வேணாலும் எந்த வக்கீலை வச்சு வேணாலும் அவங்க எல்லாத்தையும் நீங்க விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம். ஆனா இந்த சண்முகத்தை எந்த காலத்துலயும் உங்களால விலை பேசவும் முடியாது, விலை கொடுக்கவும் முடியாதுங்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா கோர்ட்ல வாதாடுறேன்னு சொல்லிருக்கியே, அதை என்னால நம்பவே முடியல, ஆச்சரியமா இருக்கு. சாதாரண மளிகை கடையில பொட்டலம் கட்டுற நீ கோர்ட்ல வாதாடி, அதுவும் நான் வச்சிருக்கிற வக்கீல் சிவனாண்டியை ஜெயிச்சு நீ அறிவழகனை வெளியில கொண்டு வந்துருவியான்னு கேக்குறாங்க வைஜந்தி. அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்றாங்க சண்முகம். கோர்ட்ல வாதாடுற அளவுக்கு உனக்கு என்னென்ன செக்ஷன் எந்தெந்த பிரிவுனாவது உனக்கு தெரியுமா, இல்ல 4 வார்த்தை இங்கிலீஷாவது பேச தெரியுமா, எதை வச்சு நீ கோர்ட்ல வாதாடுறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க வைஜந்தி. இதை பாரு மேடம், இங்கிலீஷ் தெரியலனாலும் சரி, எந்த ஒரு வக்கீலை வச்சு எந்த ஒரு வருஷத்துல என்னென்ன தீர்ப்பு என்னென்ன நியாயங்கிறது எனக்கு தெரியலனாலும் அப்போ என் பக்கம் நியாயம் இருக்குங்கிறது மட்டும்தான் உண்மை. என் அப்பா முருகை எனக்கு என்னைக்கும் துணை இருப்பா, என்கிட்ட உண்மை இருக்கு, நான் ஜெயிப்பேங்கிறாங்க சண்முகம். சண்முகம், அந்த வக்கீலையே போய் பார்க்கலாமா, என்னதான் நடந்ததுன்னு கேட்கலாம், நீ வேற அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டியேங்கிறாங்க பரணி. திரும்பவும் ராசப்பா வக்கீலே வந்திருக்காரு. அவரை பார்த்ததும் சண்முகம் பரணி 2 பேரும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஆமா சண்முகம், நான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன், என்னை மன்னிச்சிடுப்பா. உன்னோட கேஸை எடுத்து நடத்தி நான் ஜெயிக்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா முடியாம போச்சு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன சார் நடந்தது அப்படின்னு சண்முகம் கேட்குறாங்க. அதை சொல்ல முடியாதுப்பா, தயவுசெய்து நீ வேறொரு வக்கீலையோ இல்லை நீ சொன்ன மாதிரி நீயே அதுக்கு வாதாடி எப்படியாவது அறிவழகனை வெளியில கொண்டு வந்துரு, இதுல நான் தலையிடலேன்னு சொல்லி ஒதுங்கிக்கிறாங்க. ரத்னா ஓடி வந்து ராசப்பனை கேட்குறாங்க. இதை பாருங்க வக்கீல் சார், அறிவழகனை பத்தி நாங்க உங்ககிட்ட வந்து சொன்னதும் அவர் நிச்சயமா கொலை பண்ணியிருக்க மாட்டார், அவர் முகத்தை பார்த்தாவே தெரியுதுன்னு அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை சொன்னவர், நீங்க எப்படி அவர் மேல இப்ப சந்தேகப்படுற மாதிரி சொல்லிட்டீங்களே சார் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க ரத்னா. சார் நீங்க அப்படி மாறக்கூடிய ஆள் கிடையாது, என்னதான் நடந்தது என்கிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சண்முகம். சண்முகம், என்ன மன்னிச்சிடுப்பா, இங்க பாரு அப்படின்னு சொல்லி வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோவில் அவரோட குடும்பத்தை கட்டி போட்டு சித்திரவதை பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இதை பார்த்ததும் சண்முகம் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. இந்த வெங்கடேஷ்க்கு நடந்த கதையா தான் இவருக்கு நடந்திருக்கு, இந்த அம்மா பதவியில் இருக்கிறதுனால தான் இவ்வளவு ஒரு திமிரா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சண்முகத்துக்கு சரியான கோபம் ஆத்திரம் வருது. குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் நான் அறிவழகன் மேல பொய் சொல்லும்படி ஆயிப்போச்சுப்பா, ஆனால் என் மனசாட்சிக்கு பொதுவா நான் அறிவழகனை தப்பு சொல்கிறமேனு என் மனசில் குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே தான் இருந்ததுங்கிறாங்க. சார் நீங்கள் இப்படி ஒரு குடும்பம் பண்ணியிருக்காங்கல்ல, நீங்கள் வக்கீல் தானே, நீங்களே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லைங்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவங்க கைக்குள்ளே இருக்கும்போது என்னோட கம்ப்ளைண்ட் எப்படிப்பா எடுப்பாங்கங்கிறாங்க ராசப்பன். சண்முகம், நான் சொல்கிறேன் என்னன்னு தப்பாக எடுத்துக்காத, ஆனால் அறிவழகன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவை எதிர்த்து போனால் இப்படி தான் நடக்குது, ஆனால் நீ தான் பார்த்து எப்படியாவது அறிவழகனை கொண்டு வர வழி பார்க்கணும்ப்பாங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பரணி ரத்னா 2 பேரும் பாரதியை பற்றி சொல்கிறாங்க. சண்முகத்துக்கு அப்போ தான் பாரதியை போய் பார்க்கணுன்னு தோணுது. சரி நான் போய் பாரதி மேடம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பாரதி மேடத்தை பார்க்குறாங்க. அப்போ பாரதி மேடம் நடந்தது எல்லாம் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் பாரதி மேடம் என்னெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சண்முகமும் அங்கே வாதாட தயாராக வந்து நிற்கிறாரு. ஸ்ட்ராங்கான சாட்சி, மாலதி எங்கே உயிர் விட்டாங்க, அதுக்கு முன்னாடி சிசிடிவி கேமராவில் மாலதி எப்படி அந்த வீட்டுக்கு போனாங்க, அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, இதை பற்றின விஷயங்களெல்லாம் சேகரிக்கிறாங்க. அறிவழகன் மாலதி சொன்ன இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே 5 நிமிஷம் வெளியில் வாசலில் நின்னதும்
மட்டும் திரும்பி வந்துட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா குருவுக்கு பின்னாடி ஒரு 4 போலீஸ் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரும் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வர்றாங்க. இதெல்லாம் சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. இதையெல்லாம் சாட்சியா எப்படியோ சண்முகம் பாரதி மேடத்தை வச்சு சேகரிச்சுக்கிறாங்க. ஜட்ஜு சொன்ன தேதியில் சண்முகம் வாதாடுறதுக்காக கோர்ட்டுக்கு வராங்க. அங்கே வைஜெயந்தி அதே திமிரோட வந்து நிற்கிறாங்க. கோர்ட்டில் வாதாடும் போது சண்முகம் சாட்சிகள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. வைஜெயந்தி இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல துரையை கூட்டிக்கிட்டு பாரதி மேடம் வந்து நிற்கிறாங்க. இதை எதிர்பார்க்காத வைஜெயந்திக்கு அடி வயிற்றுல புளியை கரைச்ச மாதிரி அலற ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பாரதி இங்கே வந்தா இவ கேரளா டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவளாச்சே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ தான் பாரதி சொல்கிறாங்க, நியாயமும் நீதி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் இருப்பேன்னு சொல்கிறாங்க. பாரதி மேடம் வைஜெயந்தியை சொல்லி அடிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.